ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டார்க்கர் மீடியா. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிடிஎஃப் ஃபைல்ஸுக்கு வந்து பாஸ்வேர்டு எப்படி செட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ஏதாவது ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஐ லவ் பிடிஎஃப் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அடுத்ததாட்டி ஃபஸ்ட்டாக ஒரு வெப்சைட் வந்துடும். இதோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே கூட போய் பார்த்துக்கலாம். வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா ப்ரொடெக்ட் பிடிஎஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் த பிடிஎஃப் ஃபைல்ஸ் அப்படின்னு வந்துடும். அதை ரெட் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கேலரி வந்து ஓப்பன் ஆகும். பிடிஎஃப் ஃபைலை அப்லோட் பண்ண போகிற பேஜ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேலே ஜஸ்ட் டேப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பாஸ்வேர்டு வந்து நம்ம என்ட்ரு பண்ணணும். இப்போ பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ண பிறகு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடெக்ட் பிடிஎஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை டேப் பண்ணிக்கோங்க. ஒரு 2 செகண்ட் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடெக்டட் பிடிஎஃப் டவுன்லோட் அப்படின்னு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த பாஸ்வேர்டு போட்ட பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது கரெக்டான பாஸ்வேர்டு இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளால் பிடிஎஃப் ஃபைல்ஸ்லாம் வந்து பாஸ்வேர்டு வந்து ஈஸியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.